ட்ரேட் டீல் இந்தியாவிற்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் உண்டாஇருக்கக்கூடிய அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை ட்ரம்ப் அவர்கள் எதேர்ச்சியாக அறிவித்த அந்த நொடி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் பூம் ஆயிருக்கிறது, உச்ச நிலைக்கு சென்றிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே இந்த உச்சம் ஏற்புடையதா? முதலில் இதை அறிவிக்க வேண்டிய நாடு எது? ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது எல்ஓபி, அதாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் மைய மண்டபத்தில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி அவமதித்துக் கொண்டிருக்கிறது சபாநாயகரின் மூலியமாக என்ற குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி அவர்கள் தெள்ளத் தெளிவாக எழுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த எதேர்ச்சியான ஒரு அதிகாரத்தினுடைய உக்கிரமாக இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்க வேண்டிய அது எப்பேற்பட்ட பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி நிலையான ஒரு டீலாக இருக்கட்டும், இல்லை மேல்நோக்கி செல்லக்கூடிய ஒரு டீலாக இருக்கட்டும், ஆனால் அது அறிவிக்க வேண்டியது இந்திய மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதேச்சி அதிகாரமாக இந்தியாவை தனது கைக்குள் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு தேசமாக கருதி கொண்டு இந்தியாவினுடைய பிரதமரை சிறுமைப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு பரவலான பார்வை எழுந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் யுஎஸ்ஏக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு வர்த்தக போர், எது மூலியமாக இந்தியாவும் ரஷ்யாவும் கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா அதிகப்படியாக பண்ணுகிறது ரஷ்யாவிடமிருந்து. அதனால் உக்ரைன் போர் ரஷ்யாவால் நடத்தப்படுகிறது, அதை நிறுத்தவே முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக பல மாத காலமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சர்வதேச அரங்கில் பல்வேறு பேட்டிகளில் கூறிக்கொண்டே வந்தார். ஆனால் இதை மூர்க்கத்தனமாக எதிர்த்த திரு மோடி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை, இந்தியாவிற்குன்னு ஒரு பன்முகத்தன்மை இருக்குது, எந்த நாடும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்பதை தெள்ளத் தெளிவாக பல்வேறு அரங்குகளில் கூறினதை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர் எதிராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவிடம் இருந்து ஒட்டுமொத்தமாக கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்பினுடைய வெள்ளை மாளிகை அறிக்கை தெரிவிக்கிறது.